இரத்தமும் உள்ளவராய் ஆனார். அப்ப அதுக்கு முன்னால எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனோடு கூட இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனாய் இருக்கும் பொழுது, அவருக்கு மாம்சமும் இல்லை இரத்தமும் இல்லை. அவர் மனுஷ தன்மையில் இல்லை, தெய்வமாய் தேவனுடைய தன்மையிலே காணப்பட்டார். தேவனுடைய தன்மையில காணப்பட்டிருந்த ஆண்டவராகிய இயேசு 2000 வருஷத்திற்கு முன்பாக பூமியிலே இரத்தமும் மாம்சமும் உள்ளவராய் ஆனார். அவர்களைப் போல, எவர்களைப் போல? நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உள்ளவராய் மாறினார். எப்போ மாறினாரு? குழந்தையாய் பிறக்கும் பொழுது. குழந்தையாய் பிறக்கும் பொழுது அவருக்கு என்னமா வந்துச்சு? அவர் ஆவியில் இருந்த, அங்க பரலோகத்தில் இருந்தது போல இல்லாம, தெய்வ குணாதிசயங்களிலே இல்லாம, மனுஷனுடைய அவதாரத்திலே குழந்தையாய் பிறக்க தேவன் தீர்மானித்தார். குழந்தையாய் பிறப்பதற்கு அப்பொழுது என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்க்கும்போது, நம்மை போல மனிதர்களைப் போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இரத்தமும் மாம்சமும் உடையவரார் ஆனார். இதுதான் கிறிஸ்மஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த நாள் தான் கிறிஸ்து பிறப்பதை இன்னைக்கு கிறிஸ்மஸ் என்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இது 3வது அட்வென்ட், கிறிஸ்மஸ்க்கு முன்னதான 3வது ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையின் தலைப்பு, அவர்களைப் போல இரத்தமும் மாம்சமும் உள்ளவரானார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் மகிமையிலே வாழ்ந்து கொண்டு தேவ ஆளுகை செய்து கொண்டிருந்த ஆண்டவர், ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே என்னவனார்? இரத்தமும் மாமிசமும் உள்ளவனானார். குழந்தையாக பிறந்தார். எதற்காக பிறந்தார்? எதற்காக அவர் இரத்தமும் மாம்சமும் உள்ளவரா ஆனார் என்கிறது தான் விஷயம். கிறிஸ்மஸ் எல்லாருக்கும் தெரியும். டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்ன? கிறிஸ்துவர்களுக்கு பண்டிகை. என்ன பண்டிகை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த நாளாம். பிறந்த நாள்னு எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு எல்லாம் நிறைய, அந்த மாதத்திலேயே நிறைய பிஸ்னஸ்கள், என்ன துணி கடையிலேருந்து, பெயிண்ட் கடையிலேருந்து, கரையிலேருந்து, காயிலிருந்து, ஃபண்டிலிருந்து சேர்ந்து எண்ணெய், பலகாரங்கள், எல்லா காரியங்கள் நடக்கும். ஆனாலும் சிலர்களை, கிறிஸ்துவர்களே, அவர்களிடத்தில் போயிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவங்களுக்கு தெரியாது. பேரு கிறிஸ்துவ பேரா இருக்கும், ஆனா ஆண்டவருடைய பிறப்பு எதற்காக என்று சொன்னா புரியாது, தெரியாது. கிறிஸ்மஸ் எங்க அப்பா கொண்டாடினாங்க, எங்க தாத்தா கொண்டாடினாங்க, நாங்க சர்ச்சுக்கு போயிருந்தோம், அங்க சொல்லி கொடுத்தாங்க, அதனால தான். ஆனா எதற்காக ஆண்டவராக இயேசு பிறந்தார், பிறப்பின் காரணம் என்ன அப்படின்றவங்களுக்கு தெரியாது. ஆகையால இன்றைக்கு தேவ ஆவியானவர் நமக்கு இந்த காரியங்களை போதிப்பாராக. இவர்களை நாம் அறிந்து தெரிந்து மற்றவர்களுக்காக செபிப்போம். இந்த சுவிசேஷத்தை சொல்லுவோமாக. அங்கு 2000 வருஷத்திற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு எப்படி வெளிப்பட்டார்? இரத்தமும் மாம்சமும் உள்ளவரார் ஆனார். அதற்கு முன்ன அவருக்கு இரத்தமும் இல்லை மாமிசமும் இல்லை. அவர் தெய்வீகமாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர், ஆளு கொண்டிருந்தவர், உலகத்தை சிருஷ்டித்தவர், அண்ட சராசரங்களையும் வார்த்தையால் உண்டாக்கின தேவன் அவர். அவர் அற்புதத்தின் தேவன், அதிசயங்களை செய்கிற தேவனாயிருந்தார். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்பீடமாயிருந்தது. அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன் இப்பொழுது என்னவா மாறினார்? இரத்தமும் மாமிசமும் உள்ளவளானார். எதற்காக அவர் குழந்தையாக பிறந்தார், வளர்ந்தார் என்று சொல்லி தேவனுடைய திட்டத்தை இப்பொழுது நாம் அறிந்து கொள்வோம். அதே எபிரேயரிலே 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்கலாம். எஸ். Flesh and blood of partakers, he himself, Jesus Christ himself, shared the same, that Jesus want to destroy the power of death. That is the devil. தமிழ்ல படிக்க கேட்கலாம். ஆமென். மரணத்திற்கு அதிகாரியா இருக்கிற பிசாசை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம்
மரண பரியந்தம் பயத்திலிருந்து, மரண பயத்திலிருந்து அடிமைத்தனத்திற்குள்ளாக யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். புரியுதுங்களா? இப்ப மெல்லமா படிக்கிறேன், கேளுங்க அந்த வசனத்தை. அவர் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவனானார். அதுக்கப்புறம் பாருங்க, மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கு. எதுக்காக ஆண்டவர் பிறந்தார்? பிசாசை அழிக்கும் படிக்கு. யார் அந்த பிசாசு? மரணத்திற்கு அதிபதி. வாக்கியம் வசனம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மரணத்தையும் ஆதலால் பிள்ளைகள், அது ஆயிற்று பிறகு, மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. ஆண்டவர் பிதாவாகிய தேவனோடு கூட இருக்கும் பொழுது அப்படியாக அவர் மரிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏனக்கா அவர் சர்வ சக்தி உள்ள தேவன். அவர் கர்த்தர், தேவனாகிய கர்த்தர், அவருடைய ஒரே பேரான குமாரன் மரிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அவங்க தான் ஏக சக்ராதிபதி, ஆதியும் அந்தமுமானவர், ஜீவனுக்கு அதிபதியானவர். அவர் மரிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அவர் மரிக்கணும்னு சொன்னா, அந்த மரணத்தில் இருக்கிற நம்மை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னா, நம்மை போல இரத்தமும் மாமிசமாய் உள்ளவராய் மாறணும். இரத்தமும் மாமிசம் உள்ளவராய் மாற்றுவதற்காக, அவரை மாறுவதற்காக தான் பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அனுப்பும் பொழுது கன்னி மரியின் வயிற்றிலே பரிசுத்தாவினால கர்ப்பம் தரிக்கப்பட்ட இயேசு இந்த பூமியிலே இரத்தமும் மாம்சம் உள்ளவராய் பிறந்தார். பிறந்த காரணம் என்ன? மரிப்பதற்காக தான். மரிப்பது எப்படி, எதற்காக மரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வசனத்தில் சொல்லுது, மரணத்திற்கு அதிபதியான பிசாசு. ஜீவனுக்கு அதிபதி யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நம்முடைய திருச்சபையின் பேர் கூட என்ன? ஜீவனுக்கு அதிபதி, ஜீவாதிபதி. தமிழ்ல வெளியே போட்டிருக்கு பாருங்க, ஜீவனுக்கு அதிபதி. ஆனா எபிரேயர் 2:14 சொல்லுது, மரணத்திற்கு அதிபதியான பிசாசு ஜெயிக்கும்படிக்கு. ரெண்டு பேர் ரெண்டுக்கு ஓனரா இருக்காங்க. ஒருத்தர் ஜீவனுக்கு அதிபதி, இன்னொருத்தர் மரணத்திற்கு அதிபதி. ஜீவனுக்கு அதிபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மரணத்திற்கு அதிபதி பிசாசு. அந்த பிசாசை ஜெயிக்கும்படிக்கு, அந்த மரணத்தை ஜெயிக்கும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார். இதுதான் கிறிஸ்மஸ். பிறந்த காரணம் அவர் பிசாசை ஜெயிக்கும்படிக்கு, மரணத்தை ஜெயிக்கும்படிக்கு. இன்னும் வசனங்கள் உண்டு, அடுத்த 15 பார்க்கும்போது இன்னும் அதிகமான காரியங்கள் உண்டு. முதல் காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த காரணம் என்னவென்று சொல்லி பார்ப்போமானால், அங்கு சொல்கிறது முதல் காரணம், மரணத்தினாலே அழிக்கும் படிக்கு. யார? மரணத்தின் அதிபதியான பிசாச. இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு பயத்தை குடிச்சு வச்சிருப்பான். மனுஷருக்கெல்லாம் ஒரு பயம், சின்னவங்க பெரியவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் ஒரு பயம். என்னன்னா மரண பயம். எப்போ நான் செத்துடுவனோ, என்ன ஆயிடுமோ, ஐயோ இந்த வியாதி இருக்கா, இந்த மாதிரி இருக்கு, இந்த சுகர் வந்துட்டு இருக்குது, இந்த பிபி வந்துட்டு இருக்குது, இந்த மாதிரி பலவீனம் இருக்குது, எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு கேன்சரு, அவங்களுக்கு இப்படி இருக்கு, அவங்களுக்கு அப்படி இருந்துச்சு, எனக்கும் இப்படி இருக்குமா அப்படின்ற ஒரு பயம் நமக்குள்ள. அந்த பயம் எங்க கொண்டு போய் விடும்னா மரணத்துக்கு கொண்டு போய் விடும். இந்த பயத்திலிருந்து, மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்ற ஜெயத்தையும் வெற்றியும் நித்திய ஜீவனையும் உறுதியும் கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இந்த பிசாசு மரணத்துக்கு அதிபதி என்ன செஞ்சான்னு சொன்னா, மனுஷருக்கெல்லாம் ஒரு பயத்தை காமிச்சு, நீ செத்துடுவ, நீ வாழ மாட்ட, நீ உருப்பட மாட்ட அப்படின்ற ஒரு பயத்தை கொண்டு வந்தான். அப்போ ஜனங்கள் எல்லாமே, உலகமெல்லாம் பயந்துட்டு ரட்சிப்பு இல்லாம, சந்தோஷம் இல்லாம, சமாதானம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமையில தான்
தேவதூதர் இந்த பூமியில் இறங்கி வந்து, இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணும் நற்செய்தி. நமக்கு மாத்திரமா? கிறிஸ்துவர்கள் மாத்திரமா? இஸ்ரேல் தேசத்துல மாத்திரமா? இஸ்ரேல் மக்களுக்கு மாத்திரமா? இல்ல, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். எதற்காக பிறந்தார்? மரணத்தின் அதிபதியான பிசாசை ஜெயிக்கும்படிக்கு. எப்பொழுது நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வேத வசனத்தின்படி நடக்கிறோமோ, நமக்கு சாவு இல்லை, மரணத்தின் பயம் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவ ஊற்றாய், அவரை நம்புகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவனாயிருக்கின்றார். இந்த ஒரு வாய்ப்பை, இந்த ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும்படிக்கு தான் பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இயேசு இந்த பூமிக்கு அனுப்பி கொடுத்தார். ஸோ உண்மையான கிறிஸ்மஸ், அவர் இரத்தமும் மாம்சமும் உள்ளவராய் மாறினார். எதற்காக மாறினார்? மரண அதிபதியான பிசாசை ஜெயிக்க. 14 மறுபடியும் படிக்க கேட்கலாம். அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானார். மரணத்திற்கு அதிபதியான பிசாசை தனது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. பிறந்ததுனால இல்ல, மரணத்தினால. ஆண்டவராக இயேசு பிறந்தது எதற்காக? மரிப்பதற்காக. அவர் மரிக்கும் பொழுது இந்த மரணத்தை பயத்தை கொடுத்ததான பிசாச, அவன் அதிபதியை, அவன் ராஜ்யத்தை அழிப்பதற்காகத்தான் ஆண்டவர் பிறந்தார், மரித்தார். அவருடைய மரணத்தினாலே நாம் என்ன பண்ணோம்? மரணத்தை ஜெயித்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்திராவிட்டால், ரத்தம் சிந்துராவிட்டால் நமக்கு பாவ மன்னிப்பு இல்லை, நமக்கு நித்திய ஜீவன் இல்லை. அதற்காகத்தான் நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணி நித்திய ஜீவன் பரலோகத்திற்கு அவர் நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொல்ல, நமக்காக மரிக்க, நமக்கு வழிகாட்ட, நம்மை பரிசுத்தமாக்க, நம்முடைய பாவங்களை மன்னிக்க, நம்முடைய வியாதிகளை சுகப்படுத்த, நம்முடைய அக்கிரமங்களை அவர் கழுவ, நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்ற அவர் இரத்தமும் மாம்சமும் உள்ளவராய் மாறி மரணத்தின் அதிபதியான பிசாசை மரணத்தின் மூலமாய் ஜெயித்தார். அட்வென்ட் கிறிஸ்மஸ் 3rd வீக், 3வது வாரம், கிறிஸ்மஸ்க்கு முன்னால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த காரணம் என்ன? அவர் இரத்தமும் மாம்சம் உள்ளவராய் மாற காரணம் என்ன? மரணத்தின் பிசாசை அதிபதியை ஜெயிக்க. எப்படி ஜெயித்தார்? அவருடைய மரணத்தின் நிமித்தமாக. நீ செத்துருவ அப்படின்னு சொல்ற பிசாசு கிட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட சிலுவையில் அடிச்சு அவள் தான் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு யோசிச்சான் மரணத்தின் அதிபதியான பிசாசு. ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். மரித்த இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவரை விசுவாசிக்கிற நம்புகிற திருச்சபை அங்கமா இருக்கிற நீயும் நானும் மரித்தாலும் உயிரோடு இருப்போம், பிழைப்போம் என்று வசனம் சொல்கிறது. அந்த நம்பிக்கையின் பேரில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸோ முதல் காரியம், ஆண்டவராக இயேசு பூமியில பிறந்த காரணம் என்ன? மரிப்பதற்காக. அவருடைய மரணத்தின் நிமித்தமாக நமக்கு இருக்கிறதான மரண பயத்தை நம்மை விட்டு நீக்குவதற்காக, மரண பிசாசை ஜெயிப்பதற்காக. ஓகே, 2வது காரியத்தை பார்க்கலாம். 15ஆம் வசனத்தை படிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆமென். எஸ். enough. தமிழ்ல படிக்கலாம். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமை தனத்தின் உள்ளவர்களை, ஆமென், இப்படி ஆனார். இங்க பார்க்கும் பொழுது 15வது வசனம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலும் அடிமை தனத்திற்குள்ளவர்களாய் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு இப்படியானார். எப்படியானார்? ரத்தமும் மாம்சமும் உள்ளவராய் மாறினார். எதற்காக?
படிக்கிறேன் பாருங்க. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே. ஒரு நாளா 2 நாளா? வாழ்நாளெல்லாம் நமக்கு என்ன பயம் இருக்கு? மரண பயம். ராத்திரி சாப்பிட்டது சரியா ஜீரணமாகலனாக்கா உடனே பயம். ஐயோ என்ன ஆயிடுமோ. காலையில் எழுந்து போகும், நைட்டு கொஞ்சம் தூக்கம் வராமல் போச்சுன்னா ஐயோ ஏன் எனக்கு தூக்கம் வரல. காலையில் போகும்பொழுது ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா, ஒரு பூனை எதிரில் ஓடிச்சுன்னா ஐயோ ஏன் இந்த பூனை ஓடிச்சு எதிரில். காக்கா உட்காந்து கத்துச்சுன்னா ஐயோ ஏன் காக்கா கத்துச்சு. வாழ்நாளெல்லாம் மரண பயம். இந்த மரண பயத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படிக்கு தான் அவர் இப்படி ஆனார். எப்படி ஆனார்? ரத்தமும் மாம்சமும் உள்ளவராய் மாறினார், மரித்தார். எதற்காக? மரண பயத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படிக்கு. மரண அதிபதியான பிசாசை மரணத்தின் மூலமா ஜெயிக்கும்படிக்கு. இந்த கிறிஸ்துமஸ் செய்தி இன்னும் தெரியல யாருக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு இப்படி ஆனது காரணம் என்ன? 20 வயசாச்சு, 40 வயசாச்சு, 60 வயசாச்சு, இன்னும் 80 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கிறவங்களா இருக்கும். ஆனாலும் இன்ன வரைக்கும் நமக்கு என்ன பயம் இருக்கு? மரண பயம் இருக்கு. இந்த மரண பயத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படிக்குத்தான் அவர் இப்படியானார். யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தமும் மாம்சமும் உள்ளவராய் மாறின காரணம் என்னன்னா, இனி நீங்க பயப்படக்கூடாது. டாக்டர் சொல்லட்டும், மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லட்டும், எக்ஸ்ரே சொல்லட்டும், ஸ்கேன் சொல்லட்டும், ஆனா என் தேவனாகிய கர்த்தர் அவர் ஜீவனுக்கு அதிபதி. அவர் நியமித்த நாள் வரைக்கும் அந்த பூமியில ஆளுகை செய்வோம், வாழுவோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மரணத்தின் அதிபதியை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். நீயும் நானும் அவரை பின்பற்றும் பொழுது, அவருடைய வழியில் நடக்கும் பொழுது, அவருடைய சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது, நாம் மரணத்தை வென்றவர்களாய், ஜெயித்தவர்களாய், நமக்கு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டு இருக்கிறது. இதுவரைக்கும் பயந்த அந்த மரண பயம் நம்ம விட்டு விலகணும். ஏன்னா மரணத்தின் அதிபதி நம்ம கூட இல்ல, ஜீவனுக்கு அதிபதியாக ஆண்டவராக இயேசு ரத்தமும் மாமிசமும் உள்ளவர் இந்த பூமியில வந்த காரணம் மரண பயத்திலிருந்து நம்மை விடுவிக்க, மரணத்திலிருந்து விடுவிக்க. பயப்படக்கூடாது, செபிக்கணும். தேவனே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, ஜீவனுக்கு அதிபதி நீங்க, வாழ செய்யுங்க, என் பயத்தை நீக்குங்க, என் மரண பயத்தை நீக்குங்க. சின்ன சின்ன காரியம், டங்குன்னு ஒரு டம்ளர் விழுந்தா ஒரே பயம், திகில். பவர் போச்சு, ஐயோ பவர் போயிடுச்சு. பவர் தானே போச்சு, வரப்போதில்ல. மரண பயத்திலிருந்து உன்னை விடுவிக்கும்படிக்கு என் தேவன் எப்படியானார், எப்படியானார்? ரத்தமும் மாமிசம் உள்ளவராய் மாறினார். 15வது வசனம் மறுபடியும் தொடர்ந்து வாசிக்க கேட்கலாம். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்களை யாவரையும். மரண பயம் தான் வந்துச்சுன்னு பார்த்தா கூட என்ன வந்துட்டு இருக்கு? அடிமைத்தனமும் வந்துட்டு இருக்கு. அடிமைத்தனம். And deliver them who through fear of death were all their lifetime subject to bondage. அடிமைத்தனம் பயம்தான் இருந்துச்சுன்னு பார்த்தா கூட என்ன ஆயிட்டு இருக்குது? அடிமைத்தனம் ஆயிட்டு இருக்கு, அடிமை ஆயிட்டு இருக்கிறோம். எதுக்கு? பயத்திற்கு, மரணத்திற்கு. அவ்வளவுதான். எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு அப்படி ஆயிடுச்சு. நோ, அப்படி அல்ல. என் தேவன் அவைகளை மாற்றி அமைக்கிறவர், ஜீவனை கொடுக்கிறவர். அற்புதங்களை செய்வதற்காக, அதிசயத்தை செய்வதற்காக, நாம் வாழ வேண்டும் என்பதற்காக தேவனாகிய பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை ஆண்டவராக இயேசு இந்த பூமியிலே ரத்தமும் மாமிசம் உள்ளவராய் ஆக்கினார். நீங்களும் நானும் வாழணுன்றதுக்காக, பயம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக, அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவருடைய மகனையே கொடுத்துட்டாருங்க. அவருடைய மகன் வந்து சும்மா போயிடல. ஆண்டவராக இயேசு சும்மா வந்துட்டு அப்படியே போயிட்டு வராங்க இல்ல, நமக்காக ரத்தம் சிந்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். சொந்த மகனை நமக்காக மரிக்க கொடுத்த பிதாவாகிய தேவன் நாம் கேட்கிற காரியத்தை நம்ம கொடுக்காம போயிடுவாரா? நம்ம ஆசைப்படுறதை கொடுக்காம போயிடுவாரா? அதுதான் வசனம் சொல்லுது, உன் இருதயத்தின் வாஞ்சையை நான் நிறைவேற்றுவேன், உன் ஆசையை நிறைவேற்றுவேன். ஆனா அந்த ஆசை பிதாவின் சித்தத்தின்படி இருக்கணும். அந்த ஜெபம் பிதாவின் சித்தத்தின்படி இருக்கணும்.
தேவனுக்கு மகிமை செலுத்துகிற காரியமா இருக்கணும். அப்பொழுதுதான் ஆண்டவராகிய தேவன் நம்மை இப்படி நம்ம கேட்கிற, வாஞ்சிக்கிற, விரும்புகிற ஜபங்களை கேட்டு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கின்றார். சோ இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஜீவனுள்ள ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தின் அடிமைத்தனத்திற்குள்ளவர்களை விடுதலையாக்கும் படிக்கு இப்படி ஆனார். இன்னைக்கு விடுதலை பண்றதுக்காக தான் இப்படி ஆனார். நானும் பயந்துட்டு இருந்தவன் தான், நீங்களும் பயந்துட்டு இருந்தவங்க தான். நம்மை பயத்திலிருந்து விடுதலையாக்க படிக்கு தான் அவர் என்ன செய்தாரு? ரத்தமும் மாமிசம் உள்ளவராய் ஆனார். இனிமேல் பயப்பட வேண்டிய காரியம் இருக்கா? நோ, நெவர். சின்ன பிள்ளைங்க கூட சரி, எதுக்கும் பயப்படக்கூடாது. எக்ஸாம் ரிசல்ட், மார்க்ஸ் கம்மி ஜாஸ்தி, படிக்க தெரியல, படிக்க முடியல, எல்லாம் பயப்படக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுறதுல ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படு, கர்த்தருக்கு பயப்படு, பாவம் செய்யாத, பரிசுத்தமா வாழு, ஜெபம் பண்ணு, முழங்கால் போடு. ஆண்டவரே எனக்கு இந்த படிப்புல இந்த கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, படிக்க முடியல, ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார். கர்த்தருக்கு பயப்படணும். பாவத்தை செஞ்சு, அக்கிரமத்தை செஞ்சு, ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செஞ்சு நீ என்னதான் படிச்சுட்டு போய் எக்ஸாம் செஞ்சுட்டு அப்போ வந்து நான் ஃபெயில் ஆயிட்டேன்னாக்கா, அம்மா பாவியா இருக்கிறியே, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறோமே, எப்படி ஆண்டவர் நம்ம கூட இருந்து நமக்கு கொடுப்பார், நடத்துவார்? கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்து அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கின்றார். ஸோ இங்க பார்க்கும் பொழுது அவர்களை மரண பயத்திலிருந்து அவர் என்ன செய்கிறார்? விடுதலையாக்குகிறார். விடுதலை பெறணும். உங்க வியாதியிலிருந்து, உங்க பலவீனத்திலிருந்து, உங்க பயத்திலிருந்து, உங்க கடன் தொழிலிருந்து, கட்டுகளிலிருந்து விடுதலை பெறணும். ஆகையால அதற்காகத்தான் ஆண்டவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தும் படிக்கு, மரிக்கும் படிக்கு இந்த பூமியிலே அவர் என்னவா மாறினார்? ரத்தமும் மாமிசம் உள்ளவராய் மாறினார். பிரைஸ் தி லார்ட். 15வது வசனத்தை வாசிச்சோம். இரண்டாவது காரியம், முதல் காரியத்தை பார்த்தோம். எதற்காக அவர் நமக்கு மத்தியில் வந்தார்? மரண பயத்திலிருந்து, மரணத்தின் அதிபதியான பிசாசை அவர் அழிக்கும்படிக்கு ரத்தமும் மாம்சம் உள்ளவராய் மாறினார், வந்தார். இரண்டாவது காரியத்தை பார்க்கிறோம். எதற்காக? மரண பயத்திலே நம்மை, அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படிக்கு. கிறிஸ்தவர்களுக்கு சொன்னாக்க மரண பயம் இருக்காது. எல்லாம் பழைய அந்த காலத்தில் சொன்ன கிறிஸ்துவங்களான சொன்னா அவங்க சொன்ன காரியம் என்னன்னா, எனக்கு மரணத்தை குறித்து பயம் இல்லை. இங்க நான் கண்ணை மூடனா அங்க கண்ணை திறப்பேன். இந்த பூமியில கண்ணை மூடிட்டு உடனே பரலோகத்துல நான் ஆண்டவருடைய சன்னதியில, கர்த்தருடைய மடியிலே, ஆபிரகாமின் மடியில நான் நிலாய் பாரி கொண்டு இருப்பேன், பரதேசில் இருப்பேன். இங்க எனக்கு வியாதி, தொல்லை, தொந்தரவு, கண்ணீர், துக்கம். அங்க எனக்கு கண்ணீர் இல்லை, வியாதி இல்லை, துக்கம் இல்லை, பசி இல்லை, இரவு இல்லை, பகல் இல்லை, சந்தோஷமா இருப்பேன். ஆகையால அதை குறித்து எனக்கு கவலையே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்கள் அப்படி இல்லை, பயப்படுறாங்க. அந்த மரணத்தின் பயத்திலிருந்து நம்மை விடுவிக்கும் படிக்குத்தான், அந்த கட்டப்பட்டு இருக்கிறதான கட்டுகளிலிருந்து நம்மை விடுவிக்கும் படிக்கு, விடுதலையாக்கும் படிக்குத்தான் அவர் ரத்தமும் மாம்சம் உள்ளவராய் மாறினார். புரிஞ்சுங்களா கிறிஸ்துமஸ்? ஓகே. இன்னொரு காரியத்தை கூட நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 25ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இன்னொரு காரியம் என்ன சொல்கிறது என்று சொல்லி. ஆமென். எஸ். ஆமென். தமிழ் வாசிங்க. 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அதற்காகத்தான் ரத்தமும் மாமிசம் உள்ள ஆண்டவராகிய இயேசு வெளிப்பட்டார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து என்ன பண்ணுவாராம்? நம்ம முகத்தில் உள்ள கண்ணீரை துடைப்பதற்காகத்தான். அதற்கு முன்பாக அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். மரணத்தை எப்படி என்ன செய்ய போகிறாரு? விழுங்கிடுவார். சும்மா நீங்க பசங்க வாயில சாக்லேட் வச்சுட்டு சாப்பிட்டு இருக்கும்போது மறந்துட்டு அப்படியே விழுங்கிடுவீங்க. அந்த மாதிரி விழுங்கிட்டு எதனா ஆச்சா? ஒன்றும் ஆயிருக்காது. புளியாங்க சாப்பிடும், புளியாங்கொட்டை விழுங்கிட்டு இருப்பீங்க. சாக்லேட் சாப்பிடும், சாக்லேட் விழுங்கிட்டு இருப்பீங்க. நானும் ஒரு நேரத்தில் பபிள் காம் சாப்பிட்டு விழுங்கி போட்டேன். ஓகே. அப்படிதான் அந்த விழுங்கின காரியம் நம்ம ஒன்றும் சேதப்படுத்தாது. ஆண்டவராகிய தேவனாகிய பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு அனுப்ப காரணம்
மரணத்தை ஜெயமாய் விழுங்கும்படிக்கு. அந்த மரணம்ன்ற பயம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. மரணம் ஒரு சின்ன சாக்லேட் மாதிரி ஆண்டவர் என்ன பண்ண விழுங்கிட்டார். அதற்காகத்தான் மாமிசமும் இரத்தமும் உள்ளவனாய் மாறினார். எப்போ அந்த மரணத்தை ஜெயமா விழுங்கிட்டாரோ அப்போ அவர் தாமே ஜனங்களின் எல்லா முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைப்பார். எதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இரத்தமும் மாம்சம் உள்ளவராக மாறினார்? உன் கண்ணீரை, துக்கத்தை துடைக்கும்படிக்கு, மாற்றும்படிக்கு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிறந்த இயேசு இன்னும் குழந்தையாக இல்லை. மரித்த இயேசு இன்னும் கல்லறையில் இல்லை. பிறந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஸ்தலத்திலே நாம் போய் சேருவதற்காக நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியிலே பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். வாழ்நாள் முழுவதுமாய் இருந்த அந்த மரண பயத்திலிருந்து நம்மை விடுவித்தார். இனிமேல் வாழ்கின்ற நாட்களிலே ஆண்டவருக்கு எப்படி வாழணும்? பரிசுத்தமாய் வாழணும். பரிசுத்தமாக வாழ்கின்றவர்கள் மாத்திரமே அந்த பரலோகத்திற்கு போக முடியுமே தவிர கிறிஸ்தவர்கள் என்று பெயர் கொண்டு வாழ்கின்றவர்கள் பரலோகத்தில் காணப்பட முடியாது. சபைக்கு வந்து போகிறதுனால பரலோகத்தில் சேர்க்கப்பட முடியாது. வேத வசனங்களை சொல்கிறதுனால, வேத புத்தகத்தை கரங்களில் எடுத்துக்கொண்டுகிறதுனால பரலோகத்தில் காணப்பட முடியாது. அவைகளின் படி, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற, படிக்கிறபடி நடக்கிறவர்கள் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தியிருக்கிற ஸ்தலத்தில் நமக்கு இடம் கிடைக்கும். அவர் பிறந்த காரணம் நம்மை அவரோடு கூட வாழ வைக்கும்படிக்கு. பரலோகத்தில் நாம் நித்தியத்தோடு நாம் வாழணும், ஆண்டவரோடு கூட இருக்கணுன்றதுக்காகத்தான் அவர் ரத்தமும் மாமிசம் உள்ளவர் ஆனார். மரணம் நம்மை கட்டி பயம் பண்ணி அடிமைத்தனம் பண்ணி வச்சுட்டு இருந்துச்சு. நீ அவ்வளோதான், நீ போக மாட்டேன், நீ செத்துடுவேன்ட்டு. நீ செத்தாலும் பரவாயில்ல, நான் எங்கே இருப்பேன்? பரலோகத்தில் இருப்பேன். என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய பேரான ஒரே பேரான குமாரன் மூலியமா எனக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஸ்தலத்தில் நீங்கள் இருக்கணும் பிரதர். அந்த ஸ்தலத்துக்காக நாம் ஆயத்தப்படணும் சிஸ்டர். அகலே இந்த பூமியில் வாழும் பொழுது ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தமாய் நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ளும் பொழுது மரணத்தை இருந்து ஜெயித்து விழுங்கின ஆண்டவர் நம் கண்ணீரை துடைத்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கின்றார். இன்னும் வசனங்கள் உண்டு. அங்கு நாம் பார்க்கும் பொழுது இன்னும் ஒரே வசனத்தை வாசித்து நாம் செபித்து கடந்து செல்லலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு எதற்காக இரத்தமும் மாமிசம் உள்ளவனாய் மாறினார் என்று சொல்லி அங்கு நாம் பார்க்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம். எஸ், ஆமென். own son, yes, ஆமென். படிக்கலாம், தமிழில் படிக்கலாமா? 8:3. அது எப்படி எனில் மாம்சத்தினாலே, ஆமென், பிரமாணத்தை செய்யக்கூடாததை படிக்கு தேவன் தன்னுடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தின் போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினக்குள்ளாக்கி தீர்த்தார். பார்த்தீங்களா? எதற்காக பிதாவாகிய தேவன் அவருடைய பேரான ஒரே பேரான குமாரனை ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு இரத்தமும் மாமிசம் உள்ளவராய் அனுப்பினார்னு சொன்னாக்கா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கடைசி பாகத்தில் படிக்கும்போது அங்கே சொல்லுது, பாவத்தை போக்கும் பலியாகவும் அவரை அனுப்பினார். எதற்காக அனுப்பினார்? நம்முடைய பாவத்தை போக்க பலியாக அவரை அனுப்பினார். நமக்காக சிலுவையில் பலியாகும் படிக்குத்தான் ஆண்டவராக இயேசு இரத்தமும் மாமிசம் உள்ளவராய் இந்த பூமியிலே மாறினார், வந்தார். வந்த பிறகு அந்த பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி மாம்சத்தினாலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்தார். நாம ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுகிற இடத்துல ஆண்டவராகிய இயேசு தீர்க்கப்பட்டார். கண்டம்ட். இங்கிலீஷ்ல அழகா சொல்லணும். இங்கிலீஷ்ல படிச்சு பாருங்க, அது படிங்க. எஸ், flesh, son, flesh
Yes. He condemned the sin through flesh. நாம செஞ்ச பாவத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல சுமத்தி நமக்காக ஆண்டவராக இயேசுவை பலியாக்கினார். நாம் ரத்தம் சிந்த வேண்டிய இடத்தில் ஆண்டவராக இயேசு ரத்தம் சிந்தினார். அதற்காகத்தான் பரலோகத்தில் வீற்றிருந்த ஆண்டவராக இயேசு இந்த பூமியில ரத்தமும் மாம்சம் உள்ளவனாய் மாறினார். இனி பாவம் செய்யக்கூடாது பிரதர், இனி பாவம் செய்யக்கூடாது சிஸ்டர். அதற்காகத்தான் நாம பாவம் செய்யக்கூடாது தான் ஆண்டவராக இயேசு நமக்காக அவர் நம்முடைய சரீரத்தில் மாம்சத்தில் பாவம் இருந்து நாம் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்தார். அதற்காக தான் அவர் ரத்தமும் மாமிசம் உள்ளவராய் மாறினார். 3 காரியங்களை பார்த்திருக்கோம். முதல் காரியம், ஆண்டவராக இயேசு எதற்காக ரத்தமும் மாமிசம் உள்ள குழந்தையாக 2000 வருஷத்துக்கு முன்பாக பிறந்தார் என்று சொல்லி பார்க்கும்பொழுது, முதல் காரியம், மரணத்தினாலே மரணத்தின் அதிபதியை ஜெயிக்கும்படிக்கு அவர் ரத்தமும் மாம்சம் உள்ளவராய் மாறினார். இரண்டாவது காரியத்தை நாம் பார்த்தோம், அவர் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளாய் ஆக்கப்பட்டுள்ள நம்மை விடுதலையாக்கும்படிக்கு அவர் ரத்தமும் மாமிசம் உள்ளவனாய் மாறினார். மூன்றாவது காரியத்தை பார்த்தோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்னு சொல்லி பார்க்கும் ரோமர்ல பார்த்தபடியே அவர் பாவத்தை பலியாக நமக்காக அனுப்பி மாம்ச பாவத்தின் ஆக்கணைக்குள்ளாய் தீர்க்கும்படிக்கு, நம்ம மேல இந்த பாவத்தெல்லாம் ஆண்டவராக இயேசுவின் மேல சுமத்தம் படிக்குத்தான் அவர் ரத்தமும் மாமிசம் உள்ளவராய் மாறினார். நாம் மரிக்க வேண்டிய இடத்தில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார். ஆகையாலே இந்த காரியத்தை நாம் தெரிந்து கொண்டோம். இந்த 3 காரியம் என்ன சொல்கிறது? கிறிஸ்துமஸ்க்கு முன்னால் ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் பிறந்த காரணம் இதுதான். இனி மரணத்தை குறித்து பயம் வேண்டாம், அடிமைத்தனத்தின் கவலை வேண்டாம். ஆண்டவராக இயேசு நமக்காக மரிக்கும்படிக்கு அவர் ரத்தமும் மாமிசம் உள்ளவன ஆனார். இந்த நற்செய்தியை நம்மோடு கூட இன்னும் ஆண்டவராக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாம இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம் தெரியாத உள்ளவர்களுக்கு இவர்களை அறிவிப்போம், செபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை வணங்கி நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளையிலே என் தேவனாகிய கர்த்தர் இந்த வாரத்தின் முதலாம் நாளிலே ஆண்டவராகிய இயேசு ரத்தமும் மாமிசம் உள்ள ஆனதுக்கு காரணம் என்னவென்று சொல்லி தேவ ஆவியானவர் நீர் எங்களோடு கூட பேசினீர். இந்த வார்த்தைகளை கேட்டோம். எங்களுக்கென்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலியானார். மரணத்தின் அதிபதியான மரண பிசாசை ஜெயித்தார். மரண கட்டுகளிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவித்தார். எங்களுக்காக ஆண்டவராக இயேசு பலியாவதற்காக அவர் ரத்தமும் மாம்சம் உள்ளவராக மாறினார். நாங்கள் இனி பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க, அவரோடு கூட பிரவேசிக்க, வாசிக்க கர்த்தர் கிருபை செய்து ஆசீர்வதித்து வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.